உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? ஜஸ்ட் ஒரு ₹6 நம்ம கிட்ட இருந்த போதும் கொச்சின் சிட்டியில் இருக்கிற மேஜரான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். குயின் ஆஃப் அரேபியன் சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொச்சினுடைய டிராவல் பிளான் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு மும்பை எப்படி கமர்ஷியல் கேபிட்டலோ அதே மாதிரி கேரளாவுக்கு கொச்சின் தான் கமர்ஷியல் கேபிட்டல். அந்த அளவுக்கு ரொம்ப டெவலப்டான ஒரு பிளேஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரளாவில் வேற எந்த சிட்டியும் இந்த அளவுக்கு டெவலப்ட் ஆகல. ஒரு லோ பட்ஜெட்டில் கொச்சின் சிட்டியை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னா அதுக்கான பதில் இந்த வீடியோக்குள்ளே இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்றத. கொச்சின் சிட்டிக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. கொச்சின்ல பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி, எர்ணாகுளம், வைப்பின் இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இந்த ஃபோர்ட் கொச்சியில் தான் இருக்கு. நம்மகிட்ட ஒரு ₹6 இருந்தால் போதும் இந்த ஃபோர்ட் கொச்சியை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சுற்றி பார்த்துடலாம். இல்லை ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. இது வெறும் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தான். ஃபுட்டு, ஸ்டே இதெல்லாம் நம்ம வந்து தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் தூரம் வாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். கூட கிட்ஸ் வந்திருக்காங்க, சீனியர் சிட்டிசன்ஸாக வந்திருக்காங்க, ரொம்ப தூரம் நம்ம வந்து வாக் பண்ண முடியாதுன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பிளானும் இந்த வீடியோலேயே கூடவே நம்ம வந்து பார்த்துடலாம். கொச்சின்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மினி கோவாவை நீங்கள் பார்க்கலாம், மினி மும்பையை பார்க்கலாம், மினி துபாயை கூட நீங்கள் வந்து பார்க்கலாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்றத பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். Day 1 எர்ணாகுளம்க்கு வந்து ரீச் ஆகிடுங்க. ட்ரெயின் வழியாக ரீச் ஆனீங்கன்னா எர்ணாகுளம்ல 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஒன்று வந்து எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன், இதை வந்து எர்ணாகுளம் நார்த் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன், இதை வந்து எர்ணாகுளம் சவுத் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. 2 ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கு. உங்கள் ஊர்லேருந்து வர ட்ரெயின் இந்த 2 ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷன் வந்தாலும் ஓகே தான். அந்த ட்ரெயினை பிடிச்சி நீங்க வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. எர்ணாகுளம் ஜங்ஷன் பக்கத்துலயே எர்ணாகுளம் போட் ஜெட்டி இருக்கும், மெரைன் டிரைவ் போட் ஜெட்டின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க. ஃபர்ஸ்ட் அங்க உள்ள போனவொடனே ஃபோர்ட் கொச்சி அப்படின்ற இடத்துக்கு போறதுக்கான போட் ஜெட்டி டிக்கெட்டை வாங்கிடுங்க. இதுக்கான செலவு எவ்வளவு ஆகும், இந்த டிக்கெட் காஸ்ட்லாம் எவ்வளவு ஆகும் டோட்டலா அப்படின்றத பின்னாடி நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். ஒரு ½ hour டைம்குள்ள நீங்க வந்து ஃபோர்ட் கொச்சி அப்படின்ற இடத்துக்கு போயிடலாம். ஃபோர்ட் கொச்சின்றது ஒரு ஐலாண்டு. கொச்சின்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ட் கொச்சி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ் தான். இது வந்து லிட்டில் யூரோப் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய ஃபாரினர்ஸ்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்கா யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் அங்க வருவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த ஃபோர்ட் கொச்சி ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு 10-15 அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம நடந்தே கூட போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் கொச்சின் ஃபெரி பாயிண்ட்ல நீங்க இறங்கின உடனே அங்கே ஒரு ½ கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்க வந்துருங்க. வர வழியில பாத்தீங்கன்னா ஆஸ்பின் வால் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெரிடேஜ் பில்டிங் இருக்கு. அதுக்கு உள்ள வந்து என்ட்ரி எல்லாம் கிடையாது. வெளியில இருந்து நம்ம வந்து போட்டோஸ்லாம் பிடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க வாஸ்கோ ட காமா ஸ்கொயர் வந்து ரீச் ஆன உடனே அங்க நிறைய சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து வீடியோல பாக்குற மாதிரி அந்த காலத்துல சைனீஸ் வந்து இந்த மாதிரி முறையில தான் வந்து ஃபிஷிங் பண்ணியிருக்காங்களா. அதை ஸ்டில் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க ஏர்லி மார்னிங் இங்க வந்து ரீச் ஆயிட்டீங்கன்னா இந்த ஃபிஷிங்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். கூடவே நீங்க கூட அந்த ஆக்டிவிட்டீஸ்ல கூட இன்வால்வ் ஆகலாம். இது பார்த்து முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம வந்து மகாத்மா காந்தி பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அங்க போயிடுங்க. இந்த பீச் பாத்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில ராக் பீச் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கும். நிறைய ராக்ஸ்லாம் போட்டுருப்பாங்க. போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்துடலாம். மார்னிங் டைம்ல இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த வைப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஃபோர்ட் கொச்சி ஏரியால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து கடல்ல பார்க்கலாம். ரொம்ப ஹியூஜான கார்கோ ஷிப்ஸ், டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஷிப்ஸ், இந்த எல்லா ஷிப்ஸும் பாத்தீங்கன்னா லைன் கட்டி அங்க நிற்கும். அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்ஸ்லாம் கூட அங்க வரும். அதெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பாட் பக்கத்திலே இருக்கிற பாஸ்டியன் பங்களா மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து போயிடலாம். இது வந்து ஜஸ்ட் அந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸ் ஏரியாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கு. 1504 அந்த இயர்ல பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான் இதை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா 1667ல டச் பீப்புள் இதை வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபைனலா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷும் வந்து இந்த இடத்தை வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த யூரோப்பியன் இன்வேடர்ஸ் பத்திலாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பாஸ்டியன் பங்களாக்குள்ள போய் பார்க்கலாம். நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். அவங்க யூஸ் பண்ண ஆர்டிலரிஸ், வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து அங்க டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கூட நீங்க வந்து போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேஃபேஸ் இருக்கு, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகுமோ அங்க போய் நீங்க வந்து உங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துலேயே இருக்கிற செயின்ட் பிரான்சிஸ் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்க நம்ம வந்து போக போறோம். இந்த சர்ச் பாத்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஓல்டஸ்ட் சர்ச். போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வந்த புதுசுல ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சர்ச். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சி வழியா முதல்ல வந்த யூரோப்பியன் எக்ஸ்ப்ளோரரான வாஸ்கோ ட காமா அவர் வந்து இறந்து அவருடைய கல்லறையும் இங்க வந்து இருக்கு. இதுக்கப்புறமா இந்த சர்ச் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து கடைசியா வந்து
வாஸ்கோ ட காமா தங்கியிருந்தாராம். இப்போ வந்து இது ஒரு ஹோம் ஸ்டேவாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சிதுன்னா உள்ளே போய் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சை சுற்றி நிறைய அந்த காலத்து பில்டிங்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து வாக் பண்ணி போய் பார்க்கலாம். இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங் ஸ்டில் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி போர்ச்சுகீஸ் ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்க. கோவாவில் பார்த்தீங்கன்னா ஃபாண்டனாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸ்ட்ரீட் நேம்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டு, ரோஸ் ஸ்ட்ரீட்டு, பர்கர் ஸ்ட்ரீட்டு, டவர் ரோடு, இந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன பேர் வச்சாங்களோ அதே பேர் ஸ்டில் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, மாற்றாம வச்சிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபாரினர்ஸை பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய சொவெனிர் ஷாப்ஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறமா கேஃபேஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோர்ட் கொச்சி இந்த ஏரியாவெல்லாம் பார்க்கச்சேன் நமக்கு ஒரு மினி கோவா ஞாபகம் வந்துடும் கண்டிப்பாக. அதனால தான் வந்து கொச்சியை மினி கோவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பீச் ஓரமாகவே நீங்கள் வாக்வே இருக்கும், ஃபுட்பாத் இருக்கும். அது வழியாகவே நீங்கள் வந்து வாக் பண்ணி போயிட்டு ஒரு சன்செட் வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து சன்செட்டில் பார்த்தா தான் நல்லா இருக்கும். பட் ஸ்டில் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எங்கே போகலாம்னா பிஷப்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியம் இருக்குது. இண்டோ போர்ச்சுகீஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மியூசியத்துக்கு நீங்கள் வந்து போகலாம். அந்த காலத்தில் போர்ச்சுகீஸ் மக்கள் வாழ்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அவங்களுடைய பெயிண்டிங்ஸ், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இதை பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்து போய் பார்க்கலாம். இந்த பிஷப்ஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பிஷப்ஸ் ஹவுஸ்லேருந்து ஒரு 600 மீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து இந்தியன் நேவல் மேரிடைம் மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்தியன் நேவி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ஆர்டிலரிஸ், டெக்னாலஜிஸ், கேனன்ஸ், பாம்ஸ், இந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. இந்தியாவோட கடற்படையில் எவ்வளோ பேர் நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. இந்தியன் நேவியோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சாண்டா க்ரூஸ் பெசிலிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போயிடுங்க. இந்த சர்ச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து சர்ச்சு, கிட்டத்தட்ட ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. போர்ச்சுகீஸ் மக்கள் தான் வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க. இண்டோ கோத்திக் ஆர்கிடெக்சரில் தான் இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. ரொம்ப ஹியூஜாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் இந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கு லஞ்ச் ஹவர் ஆகிடும். உங்களுக்கு லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஹோட்டலில் நீங்கள் வந்து செக்இன் பண்ணிடுங்க. இந்த ஃபோர்ட் கொச்சி ஏரியாலே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கும். அங்கே நீங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் ஒரு 3-4 மணிக்கு மேலே கிளம்பி மத்தன்சேரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போயிடுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி ஏரியாலேருந்து வாக் பண்ணியே போயிடலாம். ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் போய் ரீச் ஆகிடலாம். சப்போஸ் உங்களால் நடக்க முடியாதுன்னா ஆட்டோஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்கும். ஒரு 50-100 ருபீஸ் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த மத்தன்சேரி ஏரியாவில் என்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டச் பேலஸ், அதாவது மத்தன்சேரி பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேலஸை 16th செஞ்சுரியில் போர்ச்சுகீஸ் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா டச்சு கொச்சினை கேப்சர் பண்ணிச்சு. இந்த இடத்தையும் வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு கொச்சினை ஆட்சி பண்ண அந்த கிங்குக்கே வந்து அதை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா கேரளா ஆர்கிடெக்சர், யூரோப்பியன் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. இந்த உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வுட்ல தான் வந்து இந்த இடங்கள்லாம் கட்டியிருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ஏரியாவில் அந்த காலத்து ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ்லாம் வுட்ல தான் மேக்ஸிமம் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடம் வந்து வுட்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். உள்ளுக்குள்ள போனீங்கன்னா இந்த வால் பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வுட்லேயே வந்து இந்த சீலிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த கிராஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த பேலஸ்குள்ளே ஒரு 2 டெம்பிள்ஸும் இருக்குது. விஷ்ணு கோவில் இருக்குது, அப்புறமா பகவதி அம்மன் கோவில் இருக்குது. இதெல்லாம் கூட நீங்கள் வந்து டைம் கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மத்தன்சேரி பேலஸ் பார்த்து முடிச்ச உடனே பக்கத்துலேயே வந்து ஜூ டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பரதேசி சினகாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூக்கான வழிபாட்டு தலம் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம வந்து போக போகிறோம். இந்த ஜூ டவுனில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய ஜூஸ் வாழ்ந்துருக்காங்க. இப்போ வந்து ஏதோ 2-3 ஃபேமிலிஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்காக இந்த ஜூ டெம்பிள் இருக்குது. ப்ரேயர் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சாண்டிலியர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ப்ளஸ் இந்த சினகாக் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் இருக்கும். இந்த வாட்ச் டவரில் பார்த்தீங்கன்னா 3 சைட் கிளாக் இருக்கும். 3 சைடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்கும். அந்த கிளாக்ஸ்லாம் ஒன்று வந்து ரோமனில் இருக்கும், இன்னொன்று வந்து இங்கிலீஷில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ரூ அப்படின்ற லாங்குவேஜில் இருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது பக்கத்துல இருக்கிற ஜூ டவுன் அந்த மார்க்கெட் ஏரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து ஏதோ இந்தியாவில் இருக்கிறது கண்டிப்பாக மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ், அப்புறம் ஆன்டிக்ஸ், சோவெனிர்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் வேணும்னா. பிளஸ் இந்த ஆத்தென்டிக் கேஃபேஸ்லாம் நிறைய இருக்கும். அங்கெல்லாம் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறமா இந்த ஃபோர்ட் கொச்சின், மத்தன்சேரி இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 இடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்கு. அது பக்கத்துலேயே
பார்த்தீங்கன்னா குஜராத்தி பீப்புள்லாம் வர இந்த குஜராத்தி ஏரியா இருக்குது. நம்ம சென்னையில் சவுகார்பேட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இந்த இடங்களும். நிறைய குஜராத்தி பீப்புளும் இங்கே வந்து இருக்காங்க. அந்த குஜராத்தி ஃபுட்லாம் ட்ரை பண்ணணும்னா சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் அங்கே நிறைய இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து கொச்சின் திருமலா தேவஸ்தானம் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாள் கோவிலும் இருக்குது. அந்த கோவிலும் நீங்கள் வந்து போய் பாருங்கள். ரொம்ப ஃபேமஸான கோவில். ஓகே, இது ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈவினிங் டைம் ஆகிடும். சன்செட் டைமில் இந்த ஃபோர்ட் கொச்சி ஏரியாவில் மகாத்மா காந்தி பீச் ஏரியாவுக்கு வந்துருங்க. சன்செட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பீச் வாக்வேலே ஈவினிங் டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதோட நம்ம வந்து டே 1 க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த என்டையர் டே நமக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்ணாகுளம்லேருந்து இந்த ஃபோர்ட் கொச்சிக்கு வந்த அந்த ஃபெரி காஸ்ட் மட்டும்தான். இதுக்கான டிக்கெட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஜஸ்ட் 6 rupees தாங்க. இதுக்காக தான் நான் 6 ரூபாய் இருந்தால் போதும் இந்த கொச்சியில் இருக்கிற மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, இந்த ஃபோர்ட் கொச்சி ஏரியாவில் தான் மேஜர் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து நடந்தே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஃபெரியை தவிர எர்ணாகுளம் ஃபோர்ட் கொச்சிக்கு வரதுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்கு. அதாவது வந்து நம்ம ஊர்ல மெட்ரோ ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்க வந்து மெட்ரோ போட் இருக்கு. அது மூலமா நீங்க எர்ணாகுளம்லேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வந்துடலாம். இதுக்கான டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 rupees ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து ஏசி கோச்சா இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் மூலமா கூட நீங்க வந்து ஃபோர்ட் கொச்சின்லேருந்து வரலாம். அதுக்கு 1.5 hours கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிளஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் 30 ரூபாய் டிக்கெட் காஸ்ட்டும் ஆகும். ஃபோர்ட் கொச்சி ஏரியாவில் நம்மளால நடக்கவே முடியலங்க. வாக் பண்ணி சுற்றிலாம் பார்க்க முடியாது. எனக்கு வேற ஏதாவது ஒரு ஆட்டோ மாதிரி ஒரு சர்வீஸ் இருந்தா நம்ம வந்து பார்க்கலாமே அப்படின்னா, இங்க வந்து டுக் ஆட்டோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ட் கொச்சியை சுத்தி பார்க்கறதுக்கான ஒரு ஆட்டோ சர்வீஸே இருக்கு. அது மூலமா போனீங்க அப்படின்னா ஒரு 500 to 600 rupees ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபோர்ட் கொச்சியை வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு 2 to 3 hours சுத்தி காட்டிடுவாங்க. ஓகே, இதோட நம்ம வந்து டே 1 முடிஞ்சது. இதுக்கப்புறமா வர்றது இந்த 6 ரூபாய் கணக்கில் வராது. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. டே 2 நம்ம வந்து மார்னிங் உங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உங்க ஹோட்டலை செக் அவுட் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம வந்து எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்பின் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போயிடுவோம். இது வந்து ஃபோர்ட் கொச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபெரி மூலமா நீங்க வந்து அந்த வைப்பின் ஏரியாவுக்கு போயிடலாம். இதுக்கான காசு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபாய் தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த வைப்பின் வந்து ரீச் ஆனவொடனே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எங்க போக போறோம்னா, இந்த வைப்பின்ல லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. அங்கதான் நம்ம வந்து போக போறோம். இந்த லைட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. அது மூலமா நம்ம வந்து மேலே லைட் ஹவுஸ்க்கு மேலே போய் பார்க்கலாம். இந்த லைட் ஹவுஸ்ல நீங்க பார்க்கச்ச இந்த ஃபோர்ட் கொச்சி ஏரியா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நீங்க எர்ணாகுளம் டவுனும் ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரியும். இங்கேருந்து நீங்க வந்து பார்க்கறதுக்கு ஒரு ட்ரோன் வழியா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த லைட் ஹவுஸ் பக்கத்துல பார்த்தீங்கன்னா வைப்பின் பீச்சும் இருக்கு. அங்க கூட நீங்க வந்து போய் பார்க்கலாம். இந்த பீச் பார்த்தீங்கன்னா கிரௌடும் கம்மியா இருக்கும். அதே மாதிரி இது ஷாலோவான பீச். மார்னிங் சன்ரைஸ் சன்செட் அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். டே 1ல நம்ம வாக் பண்ணி போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. சப்போஸ் நீங்க வந்து இந்த ஆட்டோ சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours நீங்க வந்து பார்த்து முடிச்சிடலாம். அந்த மாதிரி நீங்க வந்து ஃபோர்ட் கொச்சி ஏரியாவை ஆட்டோ மூலமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமே நீங்க இந்த வைப்பின் ஏரியாவுக்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோர்ட் கொச்சி இந்த வைப்பின் இந்த 2 ஏரியாவும் வந்து ஒரே நாள்லயே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிடலாம். இந்த வைப்பின் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த வைப்பின் ஃபெரி பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சேரை பீச் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருக்கு. கொச்சிக்கு வர நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு வருவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச், ஷாலோவான ஒரு பீச். சன்செட் டைம்ல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஈவினிங் டைம் வைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே நிறைய கஃபேஸ்லாம் இருக்கு. அங்கேயும் நீங்க வந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சேரை பீச்சுக்கு டிராவல் பண்ற ரோடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது வழியா போனீங்கனாலே போதும் உங்களுக்கு கேரளாவை ஏன் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்கன்றதுக்கான ரீசன் வந்து தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு இயற்கையோடு ஒன்றி இருக்கும். சுத்தி தண்ணி, நடுவுல ரோடு, தூரத்துல பார்த்தீங்கன்னா தென்னை மரம், லைட்டா அந்த கடல் அலை சத்தம், இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணச்ச பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், யூனிக்கா இருக்கும். வைப்பின் ஏரியாலேருந்து சேரை பீச் போறதுக்கு நிறைய டவுன் பஸ்ஸஸ்லாம் இருக்கும். அது மூலமா நீங்க ரீச் ஆகிக்கலாம். ரிட்டர்ன் வந்து நீங்க வைப்பின் ஃபெரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து எர்ணாகுளம்க்கு ஃபெரிஸ் நிறைய போகும். அது மூலமா நீங்க வந்து எர்ணாகுளம் ரீச் ஆயிடுங்க. இதுக்கப்புறமா எர்ணாகுளம் ஏரியாவில் இருக்கிற இடங்கள்லாம் நம்ம வந்து சுற்றி பார்க்க போறோம். டே 2 மார்னிங் டைம் நீங்க வந்து வைப்பின் ஏரியா பார்த்து முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் டைம் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுவீங்க. உங்க லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க வந்து எடப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க வந்து போயிடுங்க. எர்ணாகுளம்லேருந்து இந்த இடத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின் இருக்கு. அது மூலமா நீங்க வந்துடலாம். இந்த எடப்பள்ளி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்கு, செயின்ட் ஜார்ஜ் ஃபொரானே சர்ச் அப்படின்னு சொல்லி. இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா கேரளாலேயே வந்து லார்ஜஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் ஓல்டஸ்ட் சர்ச்ன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4
400-500 இயர்ஸ் முன்னாடி கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சோட ஆர்கிடெக்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த இடத்துக்கு நீங்க வந்து போய் பார்த்துட்டு வாங்க. இந்த சர்ச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொச்சினோடைய லூலு மால் இருக்கு. இந்த லூலு மால் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஷாப்பிங் மால்ஸ். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா வெயில் டைமா இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க வந்து வெளியில ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதனால இந்த லூலு மால்குள்ளே நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஈவினிங் சன்செட் டைம்ல எம்ஜி ரோட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெரைன் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துருங்க. மும்பைல மெரைன் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த ஏரியாவை ரிசம்பிள் பண்றதுனால இந்த இடத்த வந்து மெரைன் டிரைவ்னு பேர் வச்சிருக்காங்க. கொச்சினம் மினி மும்பைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்காக தான். இந்த மெரைன் டிரைவ் ஏரியால கண்டிப்பா சன்செட் டைம் நீங்க வந்துருங்க. அந்த பாத்வே வழியா நீங்க வந்து வாக் பண்ணி போறீங்கனாலே ரொம்ப பிளசண்டா இருக்கும். இங்க வந்து நிறைய கஃபேஸ் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. அங்க நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஈவினிங் சன்செட் டைம்ல இந்த க்ரூஸ் இருக்கு. கோவால சன்செட் க்ரூஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துலயும் க்ரூஸ் இருக்கு. இந்த க்ரூஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour நம்மளை வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த கடல் ஓரமா இருக்கிற எல்லா இடங்களையும் நமக்கு வந்து காட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ இதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 rupees இருக்கும். மார்னிங் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா 100 rupees 200 rupeesலாம் க்ரூசஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக இந்த டே 2ல எர்ணாகுளம் டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கும் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இது. இதோட நமக்கு வந்து டே 2 வந்து முடிஞ்சிருது. சப்போஸ் நீங்கள் டே 3 டே 4 இங்கே தங்கி மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா எர்ணாகுளம் டவுனுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணி ஸ்டே பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா பக்கத்துலேயே எர்ணாகுளம் ஜங்ஷன் இருக்கு. உங்கள் ட்ரெயினை பிடிச்சி ரிட்டர்ன் ஆயிடுங்க. ஓகே, இதுக்கப்புறமா டே 3ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் சோட்டானிக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க வந்து போகலாம். இந்த சோட்டானிக்கரைக்கு நீங்க போகணும் அப்படின்னா எர்ணாகுளம் ஜங்ஷன் பக்கத்துல எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ்லாம் போகும். ஒரு 1/2 hour 1 hourக்குள்ள உங்களுக்கு வந்து சோட்டானிக்கரை போய் ரீச் ஆயிடலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அதே நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல் காட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய மிராக்கிள்ஸ்லாம் இருக்கு, நிறைய ஹீலிங் பவர் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. கொச்சின் வந்தீங்கன்னா இந்த கோவிலும் மறக்காம நீங்க வந்து போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கோவில் பார்த்து முடிச்ச உடனே அங்கேருந்து ஒரு 5 kilometers டிஸ்டன்ஸ்ல இல் பேலஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியம் இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க வந்து போய் பாருங்க. அந்த காலத்துல கொச்சின் மன்னர்கள் அவங்களுடைய குடும்பங்களாம் இந்த பேலஸ்ல தான் வாழ்ந்திருந்தாங்களாம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அதுக்கப்புறமா பெயிண்டிங்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க வந்து இங்க போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த இல் பேலஸ் மியூசியத்துக்கு உள்ளேயும் சரி வெளியிலயும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் இருக்கும். அதை சுத்தி கிரீனரிஸ்லாம் இருக்கும். இந்த மியூசியத்துக்கு வந்தீங்கன்னா உள்ள போறீங்களோ இல்லையா, வெளியில நீங்க வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இதுக்கப்புறமா கொச்சின் பக்கத்துலயே நிறைய இடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லைனா நான் வந்து சொல்லிடுறேன். கொச்சின்ல இருந்து ஒரு 60 kilometers டிஸ்டன்ஸ்ல ஆலப்புழா அப்படின்னு சொல்லி ஒரு டவுன் இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் போட்ஸ், அந்த பீச்சஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஆலப்புழாவில் ஹவுஸ் போட்ஸ்லாம் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி குமரகோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் வந்து ஹவுஸ் போட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த குமரகோம் கொச்சின்லேருந்து அரௌண்ட் ஒரு 50 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. கொச்சின்லேருந்து வால்பாறை போகிற வழியில் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபால்ஸு. கொச்சின் வரவங்களாம் இந்த இடத்துக்கும் வந்து போய் பார்த்துட்டு தான் வருவாங்க. கொச்சின் பக்கத்தில் கும்பலாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பேக் வில்லேஜ். ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். இங்கே நிறைய ரெசார்ட்ஸ்லாம் இருக்கு. அங்கே கூட நீங்கள் வந்து போய் தங்கலாம். கொச்சினோட ஏர்போர்ட் பக்கத்தில் காலடி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் பிறந்த இடம். அவருக்கான கோவில்கள்லாம் இருக்கு. அங்கேயும் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொச்சினில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஏர்போர்ட் தான். ஏதோ கோவிலுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இந்த கொச்சின் ஏர்போர்ட்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பழமையை ப்ரிசர்வ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த கொச்சின் ஏர்போர்ட் ரொம்ப மாடர்னைஸ்ட் ஏர்போர்ட், ஃபுல்லி சோலார் பவர்டு. ஆல்மோஸ்ட் கொச்சின்குள்ள இருக்கிற ஒரு 30 இடங்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து கொச்சின்க்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஃப்ளைட் வழியாக வரீங்கன்னா கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது. எல்லா ஊர்லேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்குது. பஸ் வழியாக வரீங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் ஆனீங்கன்னா அங்கேருந்து டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து கொச்சினுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 hours நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம் பஸ் மூலமாக. ட்ரெயின் வழியாக வரீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா ஈவினிங் 7:30க்கு ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அது மார்னிங் வந்து 6:20க்கு எர்ணாகுளம் டவுன், அதாவது எர்ணாகுளம் நார்த் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி நைட் வந்து 8:55க்கு சென்னையிலேருந்து ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் கிளம்புது. மார்னிங் 8:45க்கு எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு வந்து ரீச் ஆகும். அதாவது எர்ணாகுளம் சவுத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நீங்க திருச்சியிலேருந்து வரீங்கன்னா காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ஈவினிங் 8 o'clock இருக்கு. மார்னிங் வந்து 6:45க்கு எர்ணாகுளம் வந்து ரீச் ஆயிடும். மதுரையிலேருந்து டைரக்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் இருக்கு. ஈவினிங் 4 o'clock கிளம்பும். நைட்டே வந்து எர்ணாகுளம் ரீச் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எர்ணாகுளம்ல தங்கிட்டு மறுநாள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்க கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் வழியாக தான் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க
வச்சிங்கன்னா சென்னையிலேருந்து வர அந்த ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் மார்னிங் வந்து 4 o'clock அந்த டைமுக்கு கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஏறி வந்தீங்க அப்படின்னா மார்னிங் 8:45க்கு எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொச்சினை சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து கொச்சின் வரத்துக்கு எது பெஸ்ட் சீசன் அப்படின்னு பார்த்தலாம். அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் டைமு. மான்சூன் டைம் ரொம்ப மழை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சம்மர் டைம் வெயில் அதிகமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கொச்சினை சுற்றி பார்க்கறதுக்காக வரீங்க அப்படின்னா அக்டோபர்லேருந்து பிப்ரவரி டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டே எங்கே தங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி ஏரியாவில் அஃபோர்டபுளாக ஹோம் ஸ்டேஸ்லாம் நிறைய இருக்குது, ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது. முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா எர்ணாகுளம் டவுனில் எம்ஜி ரோட் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஃபோர்ட் கொச்சி ஏரியா கம்பேர் பண்ணச்சே எர்ணாகுளம் டவுன் ஏரியா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது நாங்கள் செக் பண்ண வரைக்கும். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டான ஆப்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபைனலாக நம்ம பட்ஜெட்டுக்கு வந்துடலாம். 2 days 1 night 2 people எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து 2000 rupeesக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபுட்டுக்கு வந்து நமக்கு செலவாகிறது 1000 rupees ஆகும். லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் தான் நமக்கு வந்து செலவாகும். ஃபோர்ட் கொச்சியை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 ரூபாய் போதும் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு 6 ரூபாய் செலவாகும். இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மியூசியம் இங்கெல்லாம் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா என்ட்ரி டிக்கெட்ஸ் தேவைப்படும். அது எல்லாமே 5 ரூபாய் 10 ரூபாய் அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு 100 ரூபாயில 200 ரூபாய்க்கு மேலே செலவாகாது. ஸோ டோட்டலாக பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2 பர்சன்ஸ்க்கு 2000லேருந்து 3000 ரூபாய் தான் நமக்கு வந்து செலவாகும் இந்த 2 நாளைக்கு. அப்போ ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1500 ரூபாய் தான் செலவாகும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக லக்ஸுரியஸாக போடணும் அப்படின்னா ஒரு 5000லேருந்து 7000 ரூபாய் ஒரு பர்சனுக்கே செலவாகும். இதை தவிர நமக்கு வந்து இந்த மேஜர் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து கொச்சினுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான இந்த ட்ராவல் காஸ்ட் தான். இது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து 2000 rupees கண்டிப்பாக நமக்கு வந்து செலவாகும். கேரளாவில் கொச்சின் தவிர இன்னொரு ஒரு மேஜர் அட்ராக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் தான். நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் டூர் பிளான் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே லிங்க் தெரியும், அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நம்ம சேனலில் அதை பற்றி ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். குட் பை.